கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் கண்ணன்னார் கணேசன் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம விளாட போகிறது இந்தியன் பைக் தான். இந்த மொட்டை மண்டையருக்கான தொப்பி போட்டு இவனை வச்சு தான் நம்ம விளாட போகிறோம். வீடியோ பார்த்துருக்கவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. அப்போ தான் இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம ஃப்ராங்க்லின் இப்போ ஸ்பைடர்மேன் ஆக போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இந்தியன் பைக் வச்சுருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே வைக்கலனா ஏற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கேமுக்குள்ளே இப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து எனக்கு சவுண்டு கம்மி பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி பிளாக் சட்டை, அப்புறம் இந்த மாதிரி பேகு, அப்புறம் இந்த அரை டவுசரு இதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த தொப்பி இதெல்லாம் போட்டுக்கலாம். பீட்ரு பாருங்க ஒரு மாதிரி இருக்குதுக்கு. சரி, நீங்கள் வேணால் பார்க்கலன்னா நான் காமிச்சிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சில டைம் தேவை. இருங்க, நான் இப்போயே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் யூஸ் பண்ணுறேன். நம்பர் போட்டுக்கிறேன் எதுக்கும். ஓகே கைஸ், நான் நம்பர் போட்டேன். ஆனால் அந்த நம்பரை சொல்ல மாட்டேன், லாஸ்ட்டில் தான் சொல்லுவேன். சரி வாங்க, இந்த பவர் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ஓய் எப்பட்றா அப்படின்னு கேட்பீங்க. அச்சோ போகிறான்னு தோணுகிறது. ஆனால் நான் தான் 9129 போட்டு ஆர்டர் இருக்குங்களே, அதெல்லாம் வச்சு நான் தப்பிச்சிருவனும். அம்மாடி எப்படியா தப்பிச்சிட்டேன் காய்ஸ். அம்மாடி எந்திரா முதுகு வலிக்குது. ஆனால் ஃப்ராங்க்லின் அங்கேருந்து விழுந்ததில் முதுகு போச்சு. சரி, மேலே தான் எல்லாமே இருக்குது. இப்போ நான் ஸ்பைடர்மேன் ஜம்பை பார்த்தேங்களே, எப்படி ஆசையாக இருந்துச்சா. இந்த நம்பர் உங்களுக்கு வேணும்னா நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் எப்படி தாவறான்னு. இது ஹல்கோட பவர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தின்னும். ஆனால் ஹல்கோட பவர் அப்படியே ஸ்பைடர்மேன் மாதிரி வருதுல. ஹல்கால் மேலே ஏற முடியும், இவனால் ஸ்பைடர்மேன் மாதிரி மேலே ஏற முடியும் கைஸ். அதாவது மேலே ஏற முடியாது, மேலே பிடிச்சி ஏற முடியும். சரி வாங்க, நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம கேடிஎம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அங்கே போவோம். சரி, அந்த பில்டிங்க்கு போய் அது ஒரு சின்ன பில்டிங், ஒரு சைஸ் இருக்கணும், அப்போ தான் பில்டிங் மேலே ஏற முடியும். ஓகே, அங்கே ஒரு பில்டிங் இருக்குது, அது மேலே ஏறுற மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி ஏறணும்னு. ஓகே, இந்த பில்டிங் சைஸ் 10 தர்றேன். சரி, ஏறி தான் பார்ப்போமே. சரி, இது மேலே ஏறி பார்ப்போம். ஆத்தாடி ஆத்தி விழுகிற போகிறேன். அச்சோ, இங்கேருந்து நமக்கு கீழே கூச்சிடுவோம். எதுக்கோ படாத இடத்துல பட்டுறது. அம்மா, இவன் முதுகில் பேக் போட்டிருக்கனால இவனுக்கு அடி லைட்டாக தான் விழுந்திருக்கு போல். சரி, நம்ம இங்கேருந்து குதிப்போம். எப்படி ஸ்பைடர்மேன் மாதிரியே இருக்கா. கீழே வந்தாலும் உடையும் பாருங்களேன். உடஞ்சிருச்சா. சரி, இப்போ நம்ம எப்படின்னா இந்த பில்டிங் மேலே ஏற முடியுமா. இதனோடு சைஸில் ஏற முடியும்னு தோணிக்கிறது. பாவம் பாவன்ற மாதிரி பார்ப்போன்றான். ஓகே, நம்ம இது மேலே ஏறி பார்ப்போம். ஏற முடியல கைஸ், இது மேலே ஏற முடியாது. நம்ம இன்னும் கொஞ்சம் குட்டியோண்டு இருக்கணும், அப்போ தான் ஏற முடியும். சரி, இங்கேருந்து ஒன்று தெரியல, சிவப்பு கலரில் ஒன்று பெருசாக அங்கே இருக்கிறதா, அது மேலே நம்மளை ஈஸியாகவே தூக்கி ஏறி வச்சிடும். நம்ம கேடிஎம் அங்கே போயிடுச்சு, நம்ம போய் அதை எடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் ஜாம்பிக்கிட்டேருந்து தப்பிக்கிறோம். இது ஜாம்பிக்கிட்டேருந்து தப்பிக்கணும். உங்களுக்கு தான் தெரியும் போல, இந்தியன் பைக்கில் ஜாம்பி வீடியோ போட்டிருக்கிறோம். அதை பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, நம்ம கேடிஎம் எடுத்துகிட்டு இங்கே எடுத்து நம்ம அங்கே போகலாம். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் போல் ஒருத்தன் வந்து இடிச்சிட்டான். சரி, நம்ம தான் அவன் அடிச்சிருக்கோம். சார் அப்புறமா காசு கொடுத்துட்றேன், போயிட்டு வாங்க. ஓகே, நடுவில் போகும்போது ஒரு அக்கா வந்து நிற்குது. ஏக்கோ தள்ளிப்போக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இங்கிட்டு வந்துட்டோம். இங்கிட்டு வந்து நிற்போம். இது மேலே எப்படி ஏறணுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி ஏறணுன்னு மட்டும் பாருங்கள். அப்புறம் நான் ஜாம்பி வீடியோ 2 போட போகிறேன். அதெல்லாம் அதை கண்டிப்பாக பார்த்து நீங்கள் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் தான் இந்த நம்பர் உங்களுக்கு சொல்லுவேன், இல்லாட்டி சொல்ல மாட்டேன். நான் பார்ட் 1 போட்டேன், பார்ட் 2 சொல்லவே மறந்துட்டேன். ஓகே, இது மேலே நம்ம ஏறி பார்ப்போம். இதுக்கப்புறம் நம்மளால் காலை இப்படி தான் வச்சு ஏற முடியும். ஆனால் இனிமேல் இப்படி வச்சு ஏறிடலாம். இந்த 2 பட்டன் தொட்டிங்கன்னு வச்சிக்கலாம், இப்படி தாவியே ஏறிடலாம் தெரியுமா. ஆனால் நான் தப்பாக தாவிட்டேன். இருங்க, இந்த மாதிரி ஏறிடலாம். ஆனால் உள்ளே போய் விழுந்துருவான். அப்பயும் உங்களால் ஏற முடியும். எப்படின்னு தெரியுமா, இருங்க காமிக்கிறேன். ஏறி விழுகுறானா அப்பயும் ஏற முடியும். இப்போ இங்கேயும் விழுவான், அப்பயும் ஏற முடியும். அச்சோ மாட்டிக்கிட்டேன். இதுதான் உங்களுக்கு நடக்கும். அதனால் இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பக்கம் தாவுங்க. ஐயோ தப்பாக தாவிட்டேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் மேலே இதுக்கு மேலே நம்ம ஏறிடுவோம். ஓகே, இதுக்கப்புறம் பாருங்களேன். ஐயோ பார்த்துட்டா ஃப்ராங்க்லின் அரை டவுசர் போட்டு ஏறாதன்னு சொன்னால கேட்டியா. ஒரு பேண்ட் போட்டு வந்துருக்கணும் இவனுக்கு, அது கூட போடல. சரி, ஐயோ மானம் போதே டேய்.
சரி மேலே ஏறு மேலே ஏறு மேலே ஏறு. என்ன கைஸ், நான் அப்படி ஏறினேன் கைஸ், இப்போ தான் ஏற முடியல. சரி நம்ம இங்கிருந்து ஏறிக்குவோம்னு சொன்னேன், அதுக்குள்ளேயும் ஏற முடியல. சரி இப்போயாவது ஏறுவோன்னு பார்த்தா அப்பயும் ஏற முடியலடே, எப்படா ஏறுவேன். சரி இப்படி சொல்லிட்டு இப்படி ஏறினேன், அப்பயும் இப்படி தான் நிற்கிறான். இப்படி சொல்லிட்டு இப்படியும் ஏறினேன். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? நானும் எவ்வளோ நேரம் தான் உனக்கும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு, ஜோலி முடிஞ்சு. டெஸ்ட் மிஸ் அழுக்கு பவர் வச்சுருக்கனால நம்ம தப்பிச்சிட்டோம். சரி இதுக்கப்புறம் மேலேயே ஏற முடியாது போல. சாம்பாருங்களே இதை நம்ம பார்த்துட்டோம், ஆனால் அழகாக இருக்குது. சரி இப்போ நம்ம இங்கே மேலே ஏறுவோம். பார்த்தீங்களா எப்படி ஏறினேன்னு? இந்த மாதிரி நம்மளோட வீட்டுக்குள்ளே மேலே, சரி நம்ம வீட்டுக்கு மேலே கூட ஏறலாம். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக தாவறான்னு. இப்போ ஏறிடுவோம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஏறிடுவோமா? கடவுளே ஏறிடணும். பார்த்தீங்களா இந்த மாதிரியே ஏறிடலாம். ஓரமாக போனீங்கன்னா ஏற முடியும்னு நினைக்கிறேன், நானே இப்போ தான் கவனிக்கிறேன். ஓகே ஐயோ சரி இங்கிருந்து நம்ம ஏறி காமிக்கலாம் கைஸ். இது மேலே நான் ஏறாமல் விட மாட்டேன், அப்படியே ஏறினேன். சரி நான் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்காக, நான் அப்புறமேல ஏறுறேன், இல்லாட்டி இப்போ ஏறட்டா? சரி கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்பயே ஏறிடுவேன்னு சொல்ல வேண்டியதானாடா தம்பி அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் அடிச்சிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்பைடர்மேன் படம், உங்களுக்கு ஸ்பைடர்மேன் பிடிக்கணும், அந்த படத்தை பார்த்துருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க ரெட் ஹார்ட் போட்டு. ஏன்னா உங்களுக்கு ஸ்பைடர்மேன் பிடிக்கணும் ரெட் ஹார்ட் போடுங்க. ஏன்னா இந்த மெண்டல் ஸ்பைடர்மேன் ஏறவே முடிக்கிறான். இவனையும் நான் எப்படி தான் ஏற வைக்கிறதுன்னு தெரில. குதி 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 அச்சோ. சரி நீங்கள் எப்படியோ ஃப்ளூக்கில் ஏறிவிடுவீங்க, நான் அன்றைக்கி ஏறினேன் இன்றைக்கி ஏற முடியல. சரி வாங்க நம்ம வீட்டு மேலே ஏறி காமிக்கிறேன். எங்கிட்ட நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். கேடிஎம் என்ன வண்டி திரும்பிடுச்சு. ஓகே நான் எதுக்கு என் வண்டி இதை இப்போ, ஐயோ என் வண்டிக்கு நான் ரெட் கலர் வச்சுருக்கேன், அப்புறம் என் வீட்டுக்கும் நான் ரெட் கலர் வச்சுருக்கேன். ஏன் நான் ரெட்டு கலர் வச்சுருக்கேன்னா எனக்கு ரெட் கலர் பிடிக்கும். ஓகே நம்ம மேலே ஏற போகிறோம். நம்ம இதுக்கு மேலே எப்படி ஏறணும்னா அதுக்கு முன்னாடி இப்படி தாவனாலே போதும் கைஸ், அப்புறம் இவன் ஏறிடுவான். ஓகேடா இன்னும் எவ்வளோ நேரம்டா பண்ணுவேன் வெயிட்டு, வேகமாக எங்களுக்கு நம்பர் சொல்கிறா அப்படின்னு சில பேர் கமெண்ட்டாக கேட்பீங்களோன்னு நினச்சேன், ஆனால் கேட்க மாட்டீங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு 2-3 கமெண்ட் தான் வருது. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் 200 சப்ஸ்கிரைபில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. நானே எத்தனை நாள் தான் வீடியோ போடுறது, ஒருத்தவங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டான், ஆனால் 20 சப்ஸ்கிரைப் வருது. எல்லாம் உங்களுக்காக தான் கைஸ். நான் 61 சப்ஸ்கிரைப் வாங்கியிருந்தேன். அப்போ எல்லாருமே அங்கேயே நின்றுட்டு இருந்தீங்க, அதுக்கு மேலே தாவ முடியல. அதுக்கு மேலே தாண்ட முடியல 61. அதுக்கப்புறம் உங்களால் நான் எப்படியோ போட்டு வந்துட்டேன், எப்படியோ சப்ஸ்கிரைப் வாங்கி வந்துட்டேன். அது எல்லாமே உங்களுக்காக தான் கைஸ், நீங்கள் பண்ணனால தான் இதெல்லாம் சப்போர்ட்டு. ஓகே இவன் காரை வெடிக்க வச்சுருவோம் எதுக்கோ. அப்புறம் போலீஸ்காரனை கூப்பிடுவோம், வரமாட்டான், கேஸே வரலையே. சரி அப்போ நம்ம இதுக்கு மேலே ஏறிடலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே எப்படி போகிறது அப்படின்லாம் தேவையில்லை, நம்ம மேலேயே குதிச்சிருவோம். நம்ம இதுக்குள்ளே போகிறோம். சரி லூசு போயிலே வேகமாக இந்த நம்பர் சொல்கிறா அப்படின்னு சில பேர் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் சில பேர் கேட்கலன்னு நினைப்பேன். சரி உங்களுக்கு இந்த நம்பர் நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்கோ. மறக்காம ஐயோ என்ன சிசினே வாயிடுது. ஏபிசிடி இன்னும் கற்றுக்கவே இல்லைலாம் நானே, 5வது படிக்கிறேன், 5 பைசா முட்டாய் நான். ஓகே இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நம்பர் சொல்கிறேன், எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நம்பர் என்னன்னா திஸ். இப்போ அந்த நம்பர் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து 122 அப்புறம் என்ன போடுறீங்கன்னா 15 இது போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாருக்கும் தெரியும், இது ஐ ஜாப் நம்பர் தான். இந்த நம்பரை வச்சு தான் நம்ம இங்கே இப்படி தான் ஆகும். சாரி நான் தான் இது பண்ணல, அது வந்து நம்பர் சொல்ல. ஏன்னா இப்போ நான் நம்பரை கட் பண்ணிட்டேன். இப்போ 152 தப்பு 215 இப்போ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஸ்பைடர்மேன் மாதிரி தாவீங்க பாருங்கள், தவறீங்களா? இப்போ ஹல்க்கு நம்பர் சொல்கிறேன், ஹல்க்கு நம்பர் இல்லை அது வேறு. சரி இப்போ மொட்டை மண்ணு எனக்கு ஒரு பவர் இருக்கும், அந்த பவரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னு தெரியுமா? அந்த அங்கே இருக்கால அவன் நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த நம்பரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே இருக்கிற அடித்தா அவன் எங்கே போய் விழுவான்னு பாருங்களேன். இங்கே பாருங்க, இருங்க அடிக்கிறேன், அடிக்க முடியல. என்னடா அது, வெறும் பொண்ணவனால அடிக்க முடியும். பார்த்தீங்களா போய் விழுகுது, ஆனால் ரொம்ப தூரம் விழுகலை. அங்கே போகிற அந்த அக்காவை அடிப்போம், எவ்வளோ தூரம் போய் விழுகிறான்னு பார்ப்போம். நம்ம அந்த அக்காவை தாண்டி போய் விழுந்துட போகிறோம். ஓகே இப்போ இந்த அக்காவை அடிக்கிற அடியில் எங்கே போகுதுன்னு பாருங்கள். எப்படி அடிக்குதா, இருங்க இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். வந்துட்டேன் சூப்பராக. சும்மா போயிட்டு இருந்தேன், இருந்தானா நான் அடிக்க போகிறேன். சாரிண்ணா வாங்கிக்கோ. பார்த்தீங்களா எவ்வளோ தூரமும் போய் விழுதுனா. இந்த நம்பர் என்னென்னா, அந்த நம்பர் நோட் பண்ணிட்டீங்க, இது எல்லாருக்குமே தெரியும் அந்த நம்பரு.
அதுவே இந்த தடவை இந்த 0000 5 ஜீரோ போட்டிங்கன்னா ஃப்ராங்க்லின் செத்துருவான். ஆனால் இதுக்கப்புறம் சாகவே மாட்டான். ஏன் தெரியுமா? ஏன்னா இப்போ புதுசாக சூப்பர் பஞ்சுன்னு ஒன்று வந்துருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணி அடிக்கலாம். ஆமாண்ணே, நான் தான் இப்போ யூஸ் பண்ணல. ஓகே கைஸ், நான் ஹல்க்கு நம்பர் காமிக்கிறேன். ஓகே, ஹல்க்கு நம்பரில் ஹல்கோட சீட் கோட் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். ஓகே கைஸ், இதோ ஹல்க்கு சீட் கோட் காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் போயிடலாம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஹல்க்கு சீட் கோட் தெரியுதோ இருங்க. ஓகே, PM10ன்னு போடுங்க. PM10. அப்புறம் நீங்கள் இது பண்ணால் அப்புறம் சைடில் காமிக்கும். அப்புறம் இதை தொட்டிங்கன்னா நம்ம ஹல்க்கு வந்துருவாப்பில். எப்படி? ஆனால் இவனுக்குலாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்ற முடியாது. பவர் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். நீங்கள் ஹல்க்கோட ஃபேன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா சாமி. அச்சாச்சோ, ஹல்க்குக்கு வந்து சோதனை மேலே சோதனை. ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். வேகமாக சாமி வீடியோ போடுறேன். ஓகே, பாய் கைஸ்.